இங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு வெயிட் பண்றானுங்க. அங்க கூட்டமா நெறைய பேர் இருக்காங்க. அங்க ஒரு பொண்ண ஹீரோ மீட் பண்றான். அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவ பேரு பின்னாடி ஜாதியோட சேர்த்து சொல்றா. ஹீரோ பேர கேட்கும்போது அவன் நார்மலா சொல்றான். உன் பின்னாடி ஜாதி இல்லையான்னு கேட்டா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோவோ ஏழ்மையான குடும்பத்த சேர்ந்தவன். அவங்க அப்பா, அம்மா, அவங்க அக்கா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்க வீடே இடியுற நிலைமையில இருக்கு. எப்படியாவது வீட கட்டணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் அதே மாரி தான். அவங்க அப்பா உடம்பு முடியாம இருக்காரு. அவருக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி கால் நடக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனில போய் பியூனா வேலைக்கு சேர்ந்துடுறான். போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் 1 வருஷம் ஆகியும் வரலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் கேட்குறான். அப்ப அங்க இருக்கவர் கேட்குறாரு, "நீ என்ன ஜாதின்னு?" சொல்லிட்டு. இவன் சொல்ல மாட்டேன்றான். "அப்ப நீ வந்து ரிசர்வேஷனா? உனக்கு தான் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குமே, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கன்னு?" கேட்டா, "இல்ல சார், நான் ஜெனரல் தான்னு" சொல்றான். அதுக்கப்புறம் இவன் கேஸ்ட் என்னன்னு கேட்டுட்டு பக்கத்துல போய் சொல்றான். "ஆமா, ரிசர்வேஷனுக்கு தான் எல்லாம் குடுத்துடுறாங்களே, உனக்கு எப்படி கிடைக்கும்னு?" இவனும் கஷ்டப்பட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்றான், "என்ன ஜாதின்னு கேட்டா நீ சொல்ல வேண்டியதுதானடா. ரிசர்வேஷன்னா என்ன இப்ப? நமக்கு இருக்க உரிமைய தானே நம்ம வாங்குறோம். நீ ஏன்டா கஷ்டப்படுறன்னா? நம்ம போலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளலாம் பெருக்க விட்டுருவானுங்கடா. நம்மள மதிக்க மாட்டானுங்கன்னு" சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, "நீ இப்படியே இருந்தா செட் ஆவாது. நீ ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் யுஜி பண்ணு. அப்பதான் நீ வந்து போலீஸ்ல இல்லாம அதுக்கு மேல மேல கேட்டகரில போ முடியும்ன்னு" சொல்லி அட்வைஸ் பண்ணவுடனே, இவளும் போய் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றான். ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் கம்பெனி மேனேஜர் கூட ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வாட்டர் ஃபில்டர் விக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப கூட வந்து அவன் சொதப்பிட்டு இருக்கும்போது, இவன் ஃப்ரெண்ட் டக்குன்னு உள்ள பூந்து அவன் பேசி திறமையில வித்துட்டு வந்துடுறான். உடனே மேனேஜரும் சொல்றாரு, "நீ நல்லா தான் பேசுற. நீ வேணா சேல்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு" சொன்னா, "இல்ல சார், என்கிட்ட டிகிரி இல்லன்னு" சொல்லிடுறான். ஹீரோக்கோ காலேஜ்ல புக் வாங்குறதுக்கு கையில காசு கூட இல்ல. அவன் லவ் பண்ற பொண்ணு அந்த காலேஜ்ல சீனியர்ன்றதுனால, அவகிட்ட இருந்த முன்னாடி புக் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட குடுக்குறா. அவனும் அத வச்சுக்கிறான். ஒரு நாள் அந்த போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு ஃபோன்ல மெசேஜ் வருது. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் செக் பண்ணி பார்க்குறானுங்க. ஹீரோ வந்து பாஸ் ஆயிட்டான்னு ரிசல்ட்ல வந்திருக்கு. ஆனா ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம தேடி பார்த்தா அதில கிடைக்கவே இல்ல. ஹீரோ சந்தோஷமா அவங்க வீட்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டோ வீட்ல போய் டென்ஷனா இருக்கான். அன்னையிலேருந்து அவன் ஹீரோ கிட்ட பேசுறதே இல்ல. அவன் தூரத்துல இருந்தா கூட திரும்பி போயிடுறான். ஃபோன் பண்ணா கூட கட் பண்ணி விட்டுடுறான்.